வேளச்சேரியில் வந்து நம்ம வர்ச்சுடைன்மெண்ட் ஸ்டுடியோ வந்து ஃபீனிக்ஸ் மாலுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதில் பாட்காஸ்ட் வீடியோஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் அந்த டீம் தான் பண்ணுது. இப்போ புதுசாக வந்து பிஸ்னஸ் பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் 25 ஹவர் பேக், 50 ஹவர் பேக், 100 ஹவர் பேக் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது நீங்கள் வந்து 2 to 3 months வரைக்கும் வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆஃபர் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிள் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஒய்ஃபை விட அதிகமா டார்ச்சர் பண்ணது அந்த எபிசோட்லயே உங்க வாயை மூட முடியலங்கிறது தான் பெரிய விஷயம். படுத்துவார் மற்ற எபிசோட்ல இதுல 9 நாள் நம்ம படுத்துக்காதீங்க, தயவுசெய்து ரீடேக் போட்டு கேட்காது, என்ன வேணாலும் காசு வேணாலும் கொடுத்துருங்க. இவங்களெல்லாம் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதே பெரிய விஷயம். அதை உட்கார வச்சு அது ஒரு வீடியோவா எடுக்கிறது இன்னும் பெரிய விஷயம். அதுல வந்து இவங்கள்ட்ட கேள்வி கேட்கறது இன்னும் பெரிய விஷயம். அந்த கேள்வி கேட்கறதுல ஆன்சர் வாங்குறது இன்னும் பெரிய விஷயம். இது மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பண்ண போகிறோம். அந்த வகையில் சர்டிஃபைட் ராஸ்கல்ஸோட அந்த நவராத்திரி சீரீஸ் சீசன் 2 வந்து ஏப்பா முடிவுரை போட்டீங்க, திரும்ப முன்னுரை போட்டு ஆரம்பிங்கப்பா அப்படிங்கிற வகையில் மக்களின் குரல் வந்து அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த உரையாடல் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அந்த வகையில் எழுதுனவரை விட அதுக்கு உயிர் கொடுத்தவர்னு இருக்காரு. ஒரே இடத்துலேருந்து நவரசத்தை புளிய முடியும், அதை வந்து ஜூஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த ஒரே ஆள் தானே தலைவன் யூடியூபின் நவரச நாயகன் வெங்கட் அவர்கள் தான். வணக்கம். நவராத்திரிக்கு ஒரு நாள் செய்ய போறீங்க, நல்லா தெரியும். இப்ப உங்கள்ட்ட எந்த கொஸ்டின் ஆரம்பம்? எப்போ பார்த்தாலும் எல்லாரும் உங்கள்கிட்ட தான் வராங்க, நானும் வந்துட்டு போறேன், 10வது கிரகமா எடுத்துங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து இப்போ அந்த ஸ்கிரிப்டை உள்ளதில் அந்த ஒரு வாரத்தில் ஒப்பிச்சு தள்ளுப்பா அப்படிங்கிறப்ப, ஆனால் நீங்கள் ஒப்பிக்கல, நீங்கள் அதுக்கு வாழ்ந்துருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க. அந்த அடிப்படையில் அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அந்த வாழ்க்கை 9 நாள் வாழ்க்கை எப்படின்னா, என் ஒய்ஃபை விட அதிகமா டார்ச்சர் பண்ணது ரொம்ப வாழ்க்கை. ஆனா அவர் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப மலைப்பா இருந்தது. 9 நாள் கண்டினியூஸா பண்ணணும் அப்படிங்கிறபடி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ணேன். அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள்ல முடிக்கணும். நான் வேலையே ஒரு நாள்ல முடிச்சது ஆஃப்டர் ஹவர்ஸ் தான் அது ஒர்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் டஃபாக தான் போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் டேலேருந்து போகும்போது, செகண்ட் டே தேர்ட் டே போகும்போது அது ஒரு பழக்கமாக போயிடுச்சு. அப்புறம் அந்த பேட்டர்ன் தெரிஞ்சு சுதீரோட ஹெல்ப்பும் நல்லா பண்ணாரு. இந்த இதை இப்படி பண்ணுங்கன்னு ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டாரு. ஆஃப்லைன்ல பேசிக்கலாம். ஆனா ஸ்கிரிப்ட் தான் மெயின். அங்க படிக்க படிக்க அதுல உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து 9 நாளுக்கு அப்புறம் நான் என் மிஸ் ஒய்ஃபோட சுதீரை ரொம்ப மிஸ் பண்றேனே, ஸ்கிரிப்டா மிஸ் பண்றேனே. இந்த அளவுக்கு இதை பாக்குற அன்னைக்கு நான் கட்டேன். இவரு சேனல் பத்தி பேசணும். இப்ப நான் கேட்ட கொஸ்டினுக்கு அந்த ஒருதலை காதலாம் எனக்கு அதிகமா தெரிஞ்சிச்சு. ஓகே, ரைட்டிங் இருக்குல்ல, ரைட்டிங் ப்ராசஸ்ல இதெல்லாம் நடக்க போகுது, இவர் இப்படிதான் ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல, அதை எப்படி நீங்க ரைட்டிங்ல கொண்டு வந்தீங்க? ஓகே, ஸோ நவராத்திரி சீசன் 1 வந்து ஐ திங்க் 2022 நம்ம பண்ணோம். அது வந்து பிரதீப் ஒரு ஐடியா கொடுத்தாரு, அதை வச்சு டெவலப் பண்ணி அது செம்ம ஹிட் ஆச்சு. அதோட கண்டினியூஷன் ஒரு போனஸ் எபிசோடு போடுங்க அப்படின்னாங்க, அதுவும் நல்லா ரிசீவ் ஆச்சு. அதுக்கப்புறம் எவ்ரி இயர் வந்து நவராத்திரிக்கு ஒன்று பண்ணணும்னு பிளான் பண்ணுவேன். ஒரு ஆக்சுவலாக இப்போ 3 சீரீஸ் எழுதியே வச்சிருக்கேன் நவராத்திரிக்கு, பட் அது எல்லாமே லைவ் ஷூட் தான் பண்ணணும். அதனால அந்த டைம் வரப்போ பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. பட் அந்த ஐடியா வந்ததுமே எனக்கு வந்து நவராத்திரிக்கு ஒரு 2 வாரம் முன்னாடி தான் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வரும். அப்பதான் வந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு நான் பிரதீப் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஸோ திரும்பி அதே டீமோட ரன் பண்ணாங்க. ஸோ அவர் பேசிட்டு 2 எபிசோடு எழுதிட்டேன், பிரதீப் வச்சு தான் எழுதுறேன். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டார், கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸில் மாட்டிட்டாரு, அவுட் ஆஃப் டவுன் ஆகிட்டாரு. ஸோ அதனால் அவரால் கண்டினியூஸாக 9 நாள் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம், யார் பண்ணலாம் அப்படின்னு அவரோட செக் பண்ணிகிட்டே இருந்தப்போ அப்போ இவர்கிட்ட கேட்டேன். இவர் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டீமில் வந்து இப்போ நான் ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தா 1/2 hour ஃபுட்டேஜ் வந்துடும். இவர் வெங்கட், அப்புறம் இவர் ரவி, அப்புறம் வைஷ்ணவி, இவங்கெல்லாம் வந்து கேமரா அப்படியே வச்சிருப்பாங்க போல அந்த மாதிரி. ஸோ இவர்கிட்ட கேட்டேன். ஆனால் வந்து 9 நாள் அப்படிங்கிறனால இவர் பண்ண முடியுமா? அதான் சொல்லிட்டாரு, நான் மாலை போட்டு சுத்திருக்கு சாதகம் தெய்வமாவே நடிச்சிட்டேன் அப்படின்ட்டாரு. ஆனா உங்க ஆபீஸ்ல எல்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்களா? நீங்க அது ஆஃப்லைன்ல பேசுறீங்க. ஆஃப்லைன்ல ஆஃப் ஹவர்ஸ்ல தான் பண்ணேன். எல்லாமே ஆஃப்டர் 9 3-4 வரைக்கும் போகும். ஒர்க் ஹவர்ஸ்ல. ஸோ இவர்கிட்ட கேட்டேன். ஸோ இவர் தான் லாஸ்ட் சாரி, இவர் வந்து இல்லைங்க கஷ்டம் அப்படின்னாக்கா இந்த சீரீஸ் க்ளோஸ்டு, இதை ப்ரொசீட் பண்ணுற பிளான் இல்லை, நீங்களும் போதிட்டு படுத்துங்க.
இவர் வந்து சரி பண்ணுறேன் அப்படின்னாரு. ஓகே சரி சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக ரைட்டிங்கில் இவரோட டச் இருக்காது. ஏன்னா நான் எழுதுறப்போ நான் வேற ஒரு கேரக்டர் மைண்டில் வச்சு தான் பண்ணியிருந்தேன். இவருக்குன்னு ஒரு சில மேனரிசம்ஸ் சில இதெல்லாம் இருக்குது, நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பரிச்சயம். ஸோ என்னோட ரைட்டிங்லேயே நான் வந்து அதுக்கான ஸ்கோப் கொடுத்து தான் இவருக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறப்போ நான் பண்ணுவேன். எல்லா ஆர்டிஸ்ட்டும் அப்படி தான், யாரெல்லாம் வந்து ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட மேனரிசம்னா அவங்களுக்கு அதை ஏற்ற மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ 3rd எபிசோட்லேருந்து தான் இவருக்குன்னே வந்து இது பண்ண ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ அப்படி தான் இவர் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் எவ்ரி டே கிட்டத்தட்ட 13 days என்னமோ நினைக்கிறேன். 2 வாரம் வந்து ஷிஃப்ட் முடிச்சுட்டு இன்னொரு ஷிஃப்ட் மாதிரி முடிச்சு நைட் 9 o'clock இன்னும் ஆரம்பிப்பார். மிட் நைட் ஒரு 1 o'clock 2 o'clock வரைக்கும் போவார். மெசேஜ் அனுப்புவார், எழுச்சி பார்த்தா அப்லோடு அப்படிம்பாரு. ஏன்னா இவர் தான் பிரதானம், இவர் தான் இந்த நவராத்திரி இதுக்கே மெயின். மீதி பேர் எல்லாமே ஒவ்வொரு எபிசோட்ல தான் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டைம் இருக்குது. இதுல இன்னொரு பெரிய இது வந்து ஜேனு, அதை நம்ம கடைசியா பேசுவோம். இவர் எந்த அளவுக்கு வந்து நமக்கு 9 days 13 days பண்ணுமோ அவங்க ஜேன் பாவம் டெய்லி எடிட்டு. அது வந்து நான் சொல்கிறேன்னா கொஞ்சம் சின்னதாக பண்ணுவேன் அப்படின்னா சின்னதாம்பா அப்படின்னு சொல்லிட்டு 4 pages அப்படின்னா நான் வந்து 5 pages அப்படிங்கிற கணக்கு. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த 5 கொஞ்சம் 6 ஆகிடும், இந்த 7 ஆகிடும். லைட்டாக ஃபாண்ட் சைஸை கம்மி பண்ணி திரும்பி 5 அப்புறம் பண்ணி சொல்லணும்னா இது கொஞ்சம் பெருசாக நீயே பார்த்து 5 pages எனக்கு தெரியும் அப்படின்னு சரி நீங்கள் ஒன்று நினச்சி எழுதிருப்பீங்கல்ல, சே நான் எழுதுனதை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கமெண்டே வருது, சார் இந்த இது தானே சார் அப்படின்னு ஒரு கமெண்டே வந்திருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷமா இருக்கு. அச்சா உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சோகமா இருக்கு. இல்லை ஆக்சுவலாக அவங்க கண்டுபிடிச்சது ஹாப்பியாக தான் இருந்தது. ஏன்னா இதெல்லாம் நம்ம அந்த டீட்டெயிலிங் நம்ம ஸ்கிரிப்ட்லேயே எழுதி மூளை சுருக்கங்கள்லேருந்து இப்பெல்லாம் வந்து விழுந்துருக்கு. இங்கே கை தட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம போட்டிருப்போம், இதை நோட் பண்ணுவாங்களா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே 2nd எபிசோட்லேயே டீகோட் பண்ணி நீங்கள் இந்த கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்க, இவர் இந்த இது பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல சூப்பர்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் தான் இருந்தது ஆக்சுவலாக. சரி ஜெயிச்சிட்டேன். ஓகே. அதே மாதிரி மேதா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். அந்த எபிசோட்லயே உங்க வாயை மூட முடியலங்கிறது தான் பெரிய விஷயம். இப்ப இவருக்கு வந்து இவர் அங்கேருந்து எழுதி உடனே அப்லோட் பண்ணிட்டாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஐயோ இல்ல நான் வந்து அவங்க சொன்ன மாதிரி 1/2 மணி நேரத்துல அப்லோட் பண்ற கேஸ்லாம் கிடையாது. அவர் சொல்லும் போது ஐயோ ப்ரோ அப்படியா ஃபர்ஸ்ட் இப்ப அவருக்கு என்ன பத்தி தெரியும், நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க அப்புறம் நீங்க அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னுவாங்க. உண்மையா சொல்லணும்னா 6 hours மேல ஆச்சு அந்த என்டையர் இது முடிக்கிறதுக்கு. அப்ப 6 மணி நேரம் ஆயிடுச்சா? ஒரே நாள்ல முடிச்சிட்டீங்க? ஆமா ஒரே நாள்ல முடிச்சு. ஏன்னா அந்த மூட்ல உட்கார்ந்து முடிச்சிடணும். என் பையனை எல்லாம் பேக்கப் பண்ணி எங்கேயா அனுப்பிச்சிட்டு எல்லாரையும் எல்லாம் அனுப்பிச்சிட்டு ஒரு ரூம்ல உட்காந்து. இப்ப ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவர் ஒரு பாடி லாங்குவேஜ் எதிர்பார்க்கிறார்ல, அதை எப்படி நீங்க கரெக்டா கொண்டு வந்தீங்க? அது அவர்கிட்ட இருந்து வர்றது எல்லாம் அவர்கிட்ட இருந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு வீடியோ நம்ம கேட்டோம்னா அவர் ஸ்கிரிப்ட் எங்களுக்கு அனுப்புறாங்கன்னா ஸோ அதில் வந்து சில நுவான்சஸ்லாம் சொல்லிடுவார். இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, நீங்கள் பிளாக் கலர் ஷர்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலர் ஷர்ட் போட்டுருவோம். அந்த மாதிரி ப்ரௌன்னா ப்ரௌன் போட்டுருவோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில ப்ராம்ப்ட் வந்து அவர் வந்து சொல்லிடுவார், அவரே ஆக்ட் பண்ணி காமிச்சிடுவார். ஸோ அந்த ஆக்ட் பண்ணி காமிச்சோடனே அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாய்ஸாவா இல்லை வீடியோ கால்? வீடியோ கால் எந்த நேரமாக இருந்தாலும் வந்துடுவார். வீடியோவை எடுத்து அனுப்பிச்சிடுவார். ஓகே, எப்பவுமே 24 hours வீடியோவாகவே எடுத்து அனுப்பிச்சிடுவாரு. அதுல நீங்க ஒரு 50% பண்ணாலே அவர் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவார். இல்லைன்னா இன்னொன்னு என்னன்னா 2-3 தடவை அனுப்பிச்சோம்னா 3ஆவது தடவை சரி ஓகே அப்படின்ட்டுருவாரு. ஏன்னா அதுக்கு மேலே இவன்ட்டு வர முடியாது. எப்படின்னா அவனோட கோழி நினைச்சு போடு போடு என்னன்னா அவருக்கு ரீடேக்குன்னு போட்டு படுத்துவார். மற்ற எபிசோட்ல இதுல 9 நாள் நம்ம படுத்துக்காதீங்க, தயவுசெய்து ரீடேக் போட்டு கேட்காது, என்ன வேணாலும் காசு வேணாலும் கொடுத்துருவாங்க. இல்ல நீங்க எல்லாரும் கவனிச்சுக்கலாம் என்னன்னு தெரியல, அந்த கேரக்டருக்காகவே எழுதுற மாதிரி இருந்துச்சு. புரியுதா? நீங்க வந்து அந்த கேரக்டர் வந்து இவர் எப்படி உள்ள கொண்டு வந்தாருங்கிற ஒரு விதம் இருக்குல்ல, ஒரு பயங்கரமான ஒரு தன்னோட மேனரிசத்தையும் மாத்திக்கல, அந்த கேரக்டர்ஸ் ஹேண்டில் பண்றது அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணாரு. அது எப்படி எங்க பிராக்டிஸ் பண்ணீங்க? அதை விட சுதீர் வந்து எங்க எல்லாரும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை விட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கவர் அவர். அந்த கேரக்டர்ல என்ன டிசைன் பண்ணாரோ அதே மனநிலைமையில தான் நான் இருந்தேன். இப்போ நீங்க பாக்குற நேர்ல பேசும்போது பார்க்கலாம்.